ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 24வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும், இந்த 24வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 24வது வாரத்தில் இருக்கீங்க, அதாவது 6 மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 2வது ட்ரைமஸ்டரில் 3வது மாதம் முடியும் தருவாயில் இருக்கீங்க. உங்களோட கருவின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். இந்த 24வது வாரத்தில் உங்கள் குழந்த மூக்கு வழியாக சுவாசிக்க பயிற்சி எடுப்பாங்க. அப்படியே பயிற்சி எடுத்தாலும் குழந்தையை சுற்றி உள்ள அமோனிட்டிக் திரவம் தான் காற்றுக்கு பதிலாக உள்ளிழுப்பாங்க. குழந்தையோட எடை எப்படி நிர்ணயிப்பாங்கன்னா, அவங்களோட தசை, எலும்பு, கொழுப்புகள், வளர்ந்து வரும் உள் உறுப்புகளை வச்சு அவங்களோட எடையை நிர்ணயிப்பாங்க. குழந்தையோட முகம் சிறிதாக இருக்கும். இந்த 24வது வாரத்தில் குழந்தையோட புருவமும் அவங்களோட கண்ணிமையும் முழுமையாக தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட உள்காது முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கும். இந்த வாரத்தில் இந்த உள்காது உறுப்பு தான் நம்ம உடலில் நடக்கக்கூடிய சமநிலை உணர்வை கட்டுப்படுத்தும். அதாவது ஸ்டடியாக நம்ம நடந்து போகிறதுக்கு இந்த உள்காது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் குழந்த வயிற்றில் வலது பக்கம் மேலே இருப்பாங்க, இல்லைன்னா கீழே இருக்கிறது போல் உங்களுக்கு உணர்வு தோன்றும். இந்த வாரத்தில் முடி சேஞ்ச் பண்ணக்கூடிய நிரம்பி உருவாகியிருக்காது. உங்கள் குழந்தையோட சருமம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தை தூங்குவதற்கு முன்னாடி உங்கள் குழந்தையோட அசைவுகள் அதிகமாக இருப்பது போல் தோன்றும். குழந்தையோட அசைவு இல்லைண்டா அவங்க ஓய்வெடுப்பாங்க, இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. குழந்தையோட நுரையீரல் இந்த வாரத்தில் முழுமையாக உருவாகி விட்டாலும் கூட குழந்தை பிறந்த பின்னாடி தான் சாதாரணமாக செயல்பட தொடங்கும் நுரையீரல். இந்த வாரத்தில் குழந்தையோட எடை 1 கிலோ 32 பவுண்டு வரைக்கும் இருக்கலாம். குழந்தை இந்த டைமில் 1 அடி நீளம் தான் இருப்பாங்க. இந்த 24வது வாரத்தில் குழந்தை ஒவ்வொரு வாரமும் 6 அவுன்ஸ் வரைக்கும் படிப்படியாக முன்னேறுவாங்க. உங்கள் உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும்ன்றதை பார்க்கலாம். இந்த 24வது வாரத்தில் உங்களோட வெயிட் 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் இருக்கலாம். குழந்தை வளர்வதனால வயிறு பெருசாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்கள் உடல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், உங்கள் மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் அடி வயிற்றிலும் உங்கள் மார்பகத்தை சுற்றி உள்ள பகுதியிலும் ரொம்ப வறண்டு காணப்படலாம். இதனால் நமக்கு நமைச்சல் ஏற்படும். வாரத்தில் கான்ட்ராக்ஷன் ஏற்படும், அதாவது பொய்யான வலி ஏற்படலாம். இது ஒரு சிலர் உணர்வாங்க, ஒரு சிலருக்கு இது வராது. இந்த வாரத்தில் முதுகு வலி இருக்கலாம். நாள் செல்ல இந்த வலி மோசமாக போகலாம். உங்கள் கருப்பை குழந்தை வளர்வதற்கேற்ப விரிவடைய தொடங்கும். இந்த குழந்தை முதுகெலும்பு பக்கம் அதிகமாக வெயிட் இருக்கிறதுனால முதுகெலும்பில் வலி ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைய சுமக்க கடினமாக உழைக்கணும் கர்ப்பப்பை. அதனால் வலி உணர்வை அதிகரிக்க செய்யும். நீங்கள் கன்சீவ் ஆகி இந்த வாரத்தில் கால் வீக்கம் ஏற்படலாம். இது பொதுவான அறிகுறி ஒன்று. உங்கள் உடலில் அதிகப்படியான திரவங்கள் காரணமாக இது உருவாகுது. வீக்கம் என்பது பொதுவாக கால்லையும் கணுக்கால்லையும் கைகள்லையும் வரும். இந்த வீக்கமானது உங்களோட முகம், கை, விரல் இதெல்லாம் மற்றதில் பரவுதுன்றதை கவனிச்சுக்கணும். பாதத்தில் கடுமையான வீக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரசவ காலத்தில் பல சிக்கலை ஏற்படுத்தும். ஏற்கனவே சொன்ன மாணிக்கு பிடிப்புகள், தசை பிடிப்பு ஏற்படலாம். இது நீர் இழப்பின் காரணமாக கூட இருக்கலாம். பகல் நேரத்தில் நிறைய தண்ணி குடிங்க. உங்கள் காலை மடக்கி நீட்டி பாருங்கள். மிதமான நடைப்பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு தசைப்பிடிப்பு அடிக்கடி வருதுச்சுன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு கூட காரணமாக இருக்காது. அதிகமான பிடிப்புகள் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். கன்சீவ் ஆகி எல்லா நாட்களுக்குமே உங்களோட சருமத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். தோல் எரிச்சல் கூட உண்டாகலாம். உங்களுக்கு ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக இந்த டைமில் உங்கள் உடல்லையும் முகத்துலையும் கருப்பு திட்டுகள்லாம் ஏற்படும். வயிற்றில் கருப்பு நிற கோடு இருக்கும். இதை லீனியா நிக்ரான்னு சொல்லுவாங்க. உங்களோட பிரசவம் முடிஞ்ச பின்னாடி இந்த கோடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களோட தோல் விரிவடையும் போது உங்களுக்கு அரிப்பு ஏற்படலாம். இதனால் மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அரிப்பு உணர்வுன்றதை குறைக்க உதவும். உங்களோட வயிறு பெருசாகிறனால உங்களோட தோல் நீண்டு அந்த இடத்துல கோடு கோடாக ஏற்படும். அதனால தான் வறட்சி ஏற்படுது. உங்களோட வயிறு பெருசாகிட்டு இருக்கிறதுனால உங்கள் தூக்க நிலையை பாதிக்கும். கர்ப்ப காலத்தில் தலையாணை தேவைப்படும், அதாவது ப்ரெக்னன்சி பில்லோலாம் இருக்கும். இந்த மணிக்கு இருக்கும்போது அது காலுக்கு இடையில வச்சு நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வயிற்றுக்கு கீழே மற்றொரு தலைகாணியை கூட வச்சுக்கலாம். உங்களோட வயிறு பெருசாகிறதுனால உங்கள் தோரணையுமே மாறிடும். அது மணிக்கு உங்களுக்கு மயக்கம், லேசான தலை சுற்றல் கூட உருவாகலாம்.
குறிப்பாக திடீர்னு எந்திரிக்கும் போது தலை ஸ்லைஸ் நல்ல கீரைகள் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 தடவை முருங்கைக்கீரையும் வாரத்துக்கு 1 தடவை மதுரொட்டியும் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கும். அது மணிக்கு டெய்லி 1 கப்பு பால் குடிக்கிறது நல்லது. இதில் கால்சியம் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு முட்டை சாப்பிட்றது ரொம்ப பெனிஃபிட்டு தான். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு லேசான நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ ஏதாவது செய்யுங்க. செய்யும் போது உங்களுக்கு சுகப்பிரசவம் அதிக வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாய்.